வெல்கம் டு பொன்மணி ஹோட்டல் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம முட்டை வச்சு எப்படி பணியாரம் செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நார்மலாக எப்போயுமே ஆம்லேட் போடுறதுக்கு பதிலாக முட்டையை வச்சு நம்ம இன்றைக்கி பணியாரம் மாதிரி செய்ய போகிறோம். அதுக்கு 2 முட்டை, வெங்காயம் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த 2 முட்டையை உடச்சி கிண்ணத்தில் ஊற்றிட்டு, அப்புறம் கொஞ்சம் வெங்காயத்தை நறுக்கி போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் நறுக்கி போட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இதில் கொஞ்சம் காரத்துக்காக நான் கொஞ்சம் மிளகாய் பொடி போட்டு, அப்புறம் இதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். நீங்கள் ஆம்லேட்டுக்கு போடுற அதே பொருள் தான். நீங்கள் இதில் வேணும்னா எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு என்னென்ன போட்டால் உங்களுக்கு ஆம்லேட் பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். இப்போது அதை நம்ம பணியாரக்கல்லில் ஊற்றி நம்ம பணியாரம் சுட போகிறோம். இப்போ பணியாரக்கல்லை எடுத்து வச்சுருந்தேன். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருந்ததை ஊற்றிக்கிறோம். இது நீங்கள் கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றிக்கோங்க. ஏன்னா முட்டைன்றதுனால கொஞ்சம் பொங்கி வரும். அதனால நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஊற்றிக்கிறோம். ஃபுல்லாக இப்போ எல்லாத்துலேயும் ஊற்றிட்டேன். இப்போ அது மேலே கொஞ்சமாக பெப்பர் தூள் உங்களுக்கு பிடிக்காதுன்னா நீங்கள் அதை வேணால் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டாப்பிங்ஸ் வேணால் போட்டுக்கோங்க, உங்களுக்கு எது பிடிக்குமோ அது. இப்போ அது கொஞ்சம் மூடி வச்சு வேக வச்சுட்டு இப்போ எடுத்து நம்ம திருப்பி போடுறோம். இப்போ இது பாருங்கள், சுத்தமாக ஒட்டவே இல்லை, அப்படியே திரும்பி வந்துடுச்சு. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா கலரும் நல்லா வரும். பாருங்கள், நல்லா பணியாரம் நல்லா புசு புசுன்னு நல்லா வெந்துடுச்சு. இப்போ அதை நம்ம எடுத்துட்டோம். இப்போது இதை நீங்கள் சாப்பிடுங்க. ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், நல்லா இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.